வணக்கம் சொந்தங்களே. தயிர் சாப்பாடுமே உருளைக்கிழங்கு பொரியலும் செய்ய போறேங்க. தயிர் சாதத்துல வந்துங்க பால் தயிர் கொஞ்சம் புளிப்பா இருந்ததுன்னா பால் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தயிர் புளிப்பு கொஞ்சம் கம்மியாயிருங்க. நல்லா கொல கொலன்னு வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. அதில் வந்து நீங்கள் வெள்ளரிக்காய், திராட்சை, இன்னும் வேணுங்கிற வெஜிடபிளும் நீங்கள் போட்டுக்கலாங்க. நான் கேரட்டு மாதுளையும் போட்டிருக்கிறேங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்கள் தயிருக்குள்ளே கலக்கலாங்க. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இப்படி வச்சு சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. நல்லா இருக்கு. நம்ம நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு ஆட்டி வச்ச குழம்பெல்லாம் சாப்பிடும்போது ஒரு மாதிரியா இருக்கு. நான் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க. தயிர் சாப்பாடு காம்பினேஷனாக நம்ம உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுருக்குறோங்க. நீங்கள் இதை தொட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க.